अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम, अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकमित तंज़ील, अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वमा आताकुमुर रसूलु फ़ख़ुज़ूहु वमा नहाकुम अन्हु फ़न्तहू। क़ाल नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम, बश्शिरू वला तुनफ़्फ़िरू, यस्सिरू वला तुअस्सिरू, सदक़ल्लाहुल अज़ीम व सदक़ नबियुल करीम। रब्बी औज़िअनी अन अश्कुर निअमतक अल्लती अन्अमत अलैना, अल्लाहुम्मा अग़फ़िर शुयूख़ना व लिजमीइल हाज़िरीन बिरहमतिक या अरहमर राहिमीन। அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிலே இருந்தபோது ஒரு மனிதர் வந்து, நான் குர்பானி கொடுப்பதற்கு முன்னாலே கல்லெறிந்து விட்டேன், அல்லது முடிகளைவதற்கு முன்னாலே குர்பானி கொடுத்து விட்டேன் என்று ஹஜ்ஜின் போது செய்ய வேண்டிய சில காரியங்களை முற்படுத்தி அல்லது பிற்படுத்தி செய்துவிட்டேன் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமயத்தில் எந்த தோழர் எதை கேட்டாலும் லா ஹரஜ இஃப் அல், பரவாயில்லை செய்யுங்க என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். மாற்றி செய்து விட்டார்கள், முன்பின்னாக செய்து விட்டார்கள். வரிசை கிரமம் ஒன்று இருக்கிறது இல்லையா, அது வரிசை கிரமமாக அவர்கள் செய்யவில்லை, ஏதோ ஒரு நினைவிலே மாற்றி மாற்றி செய்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். எனவே நான் இப்படி செய்துவிட்டேன், என் மீது குற்றம் சேருமா, என் மீது குற்றம் ஏற்படுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற போது, பரவாயில்லை செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹஜ்ஜுடைய காரியங்களை சஹாபாக்கள் அப்போதுதான் கற்றுக்கொள்ளுகிறார்கள். காரியங்கள் செய்யப்பட்டு விட்டது, ஆனால் முன்பின்னாக செய்யப்பட்டு விட்டது என்பதுதான் அங்கே பிரச்சனை. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எளிமைப்படுத்தினார்கள், சிரமமாக காட்டல்ல. பொதுவாக நபியுடைய நடைமுறை இப்படித்தான். பஷ்ஷிரு, நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள், வலா துனஃபிரு, விரண்டோட செய்யாதீர்கள், யஸ்ஸிரு, லேசாக்குங்கள், வலா துஅஸ்ஸிரு, கடினமாக்கி விடாதீர்கள் என்றார். உண்மையை பக்குவமாக, நாசூக்காக, அழகாக சொல்லுகிற போது, எளிமையாக சொல்லுகிற போது அதற்கு கிடைக்கிற மரியாதையே வேறு. ஒரு அரசன் ஒருவன் கனவு கண்டான். அவனுடைய மொத்த பற்களும் விழுவதைப் போல அந்த கனவு இருந்தது. காலையில் விழித்ததும் அரசவையில் இருக்கிற மந்திரியிடத்திலே கேட்டான். அவர் சொன்னார், அந்த கனவுக்கான நியாயமான விளக்கம் சொன்னார். அரசரை, உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் இறந்து போய் விடுவார்கள் என்று சொன்னார். அரசனுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. இவரை பிடித்து ஜெயிலிலே போடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அரசனுடைய குடும்பத்தில் எல்லோரும் செத்து போவார்கள் என்று சொன்னால் யாருக்குத்தான் கோபம் வராது, சொல்லிவிட்டார். இந்த செய்தி அரசவை முழுக்க பரவுகிறது. அரசனுக்கு இந்த கனவினுடைய உண்மை தெரிய வேண்டும் என்கிற ஒரு புறம் வேட்கை, ஆர்வம் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பற்கள் விழுவது என்பது மரணத்தை குறிக்கிற செயல்தான், அதற்கான ஒரு குறியீடு தான். எனவே அப்படித்தான் விளக்கம் சொல்ல வேண்டும். அவர் சொன்ன விளக்கம் சரிதான். ஆனால் என்ன செய்வது? கடைசியாக ஒரு மதியூக ஒரு அமைச்சரிடத்திலே இந்த கேள்வி வருகிறது. அவர் சொன்னார், அரசரே, இந்த கனவு நல்ல கனவு. உங்கள் குடும்பத்தார் எல்லோரையும் விட உங்களுக்கு நீண்ட ஆயுளை இறைவன் தருகிறான். அதற்குத்தான் இந்த கனவு அதைத்தான் காட்டுகிறது என்று சொன்னார். கொஞ்சம் ஆழமாக யோசித்தால் இரண்டு பதில்களும் ஒன்று தான். குடும்பத்தில் எல்லோரும் இறந்து போய் விடுவார்கள் என்றால் அதற்கு பிறகு அரசர் உயிரோடு இருப்பார் என்று அர்த்தம். அதே நேரத்தில் மற்றவர்களை விட உங்களுக்கு நீண்ட ஆயுள் என்று சொன்னால் அப்போதும் அவர்கள் இறந்து போகத்தான் போகிறார்கள் மற்றவர்கள். அதுவும் செய்தி ஒன்று தான். ஆனால் அவரை காயப்படுத்தாமல், அவரை கலங்கடிக்காமல், அவருக்கு வருத்தம் ஏற்படுத்தாமல் சொன்ன அந்த விளக்கம் இருக்கிறது இல்லையா, அது அரசனுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. எனவே இவருக்கு பரிசுகள் வழங்கினான், முன்னவரை தூக்கி ஜெயிலில் போட்டான் என்று ஒரு வரலாறு. இந்த நிகழ்வு எதை காட்டுகிறது என்று சொன்னால், உண்மையாக இருந்தாலும் அதை நாசூக்காக, நளினமாக, காயம்படாத மாதிரி, வருத்தம் ஏற்படாத மாதிரி அழகாக சொல்ல வேண்டும் என்கிற செய்தியை சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதைத்தான் சொன்னார்கள்.
ஒருவர் தாடியை வெட்டி கொண்டிருந்தார். இது நபியுடைய சுன்னத்தாச்சே, இதை வெட்டுகிறீர்களே என்று சொல்லும்போது அவர் ஒரு கவிஞர். தாடி வெட்டி கொண்டிருந்தவர் ஒரு கவிஞர். அவரை அந்த நிலையில் பார்த்ததும் ஒருவர் சொன்னார், நபியுடைய சுன்னத்தை வெட்டி கொண்டிருக்கிறீர்களே என்று நேரடியாக கேட்டுவிட்டார். உடனே கவிஞர் சொன்னாராம், இதைவிட பெரிய பாவம் மற்றவன் மனங்களை வெட்டுவது தான் என்று சொன்னார். தாடியை வெட்டுவதை விட பெரும்பாவம் பிறருடைய மனங்களை வெட்டுவது. சொல்வதிலே ஒரு நேர்த்தியும் நாசூக்கும் வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு நளினமான நடைமுறை. அந்த நடைமுறையை பின்பற்றி வாழ்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.